இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். நிழல் போல ஆண்டவர் என்றும் எங்களோடு இருப்பார் என்று இன்று ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். அன்று மோசேயோடு பேசிய வார்த்தையை இன்று நம்மோடும் பேசுகின்றார். இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் தலைவராக ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுத்தார். ஆனால் மோசே தன்னுடைய இயலாமையை கருதி ஆண்டவர் கொடுத்த பணியை செய்ய முடியாமல் மறுதளித்தார். ஆனாலும் ஆண்டவர் மோசேயை விடவே இல்லை. காரணம், ஆண்டவர் ஏற்கனவே மோசேயை தெரிவு செய்துவிட்டார். அவருடைய பணிக்காக ஆண்டவர் மோசேயோடு கூட இருப்பேன், உன்னை நான் வழி நடத்துவேன், நீ செய்ய வேண்டியதையும் சொல்ல வேண்டியதையும் நான் உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். அதே போலதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பணிக்காக எம்மையும் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு வகையில நாம் அவருடைய கருவியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றோம். குடும்பமாகவோ அல்லது தனியாகவோ ஆண்டவர் எங்களையும் அவருடைய மீட்பு திட்டத்தில் பங்காளிகள் ஆக்கியிருக்கிறார். நாம் அவருடைய அழைப்பை ஏற்றிருக்கின்றோமா அல்லது மறுதளித்திருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் காரணமில்லாமல் யாரையும் அழைப்பது கிடையாது. மோசையோடு இருந்தது போல அவர் எங்களோடும் இருக்கிறார். நாங்கள் இதை குறிச்சும் கலங்கி நிற்க தேவையில்லை. அவர் ஆள் பார்த்து செயற்படுகிறவர் அல்ல. எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் காட்டிய வழியில செல்லுங்க. எந்த தீங்கும் உங்களை அணுகாது. ஏனெனில் உங்களோடு இருப்பவர் சர்வத்தையும் படைத்து ஆளும் மகா வல்லவர். இதை விசுவசிக்கிறீர்களா? ஒரு மனதோடு ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.